எம்ஜிஆருக்கு நீதான் ஜோடி என்று என்னை ஏமாற்றி நடிக்க வைத்து விட்டார்கள் என்று புலம்பிய நடிகை யார் தெரியுமா? ஆனால் அந்த படத்தில் ஜோடியாக நடித்த ஆனால் ஆடி பாடி நடிக்கவில்லை. என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். தெய்வத்தாய் படத்தில் இந்த நடிகை தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு அம்மாவாக நடிக்க வைத்தனர். ஆனால் மிகவும் இளமையாக இருந்தார். எம்ஜிஆருக்கு அக்கா போல தெரிந்தார் என்று அந்த நடிகையை 3 நாள் படமாக்கி அதை போட்டு பார்த்துவிட்டு இவரை மாற்றிவிட்டனர். ஆனால் இவருக்கு படத்தில் நடிக்க வேண்டிய சம்பளத்தை முழுவதும் கொடுக்க சொன்னார் எம்ஜிஆர். ஒருவரை படத்தில் 3 நாட்கள் நடிக்க வைத்துவிட்டு அவர்களை படத்திலிருந்து விலக்கினால் மனம் எவ்வளவு வருத்தப்படும் என்று எனக்கு தெரியும் என்று எம்ஜிஆர் சொன்னார். சாயா என்கின்ற படத்தில் கதாநாயகியின் மடியில் எம்ஜிஆர் படுத்ததால் அந்த நடிகை குமுதினி கணவர் ஒரு துணை நடிகர் என் மனைவியின் 5 டேக் வாங்கி படுப்பதா என்று அந்த படத்தையே நிறுத்தி தன் மனைவியை நடிக்க விடாமல் செய்து எம்ஜிஆரை நோகடிக்க வைத்தார். அதனால் எம்ஜிஆர் தன் படங்களில் அப்படி ஒரு நிலைமை வந்தால் யாருக்கும் சம்பள பாக்கி இல்லாமல் அவர்களே மன சந்தோஷப்பட்டு போகும் அளவுக்கு நடக்க வேண்டும் என்று முடிவு செய்து இந்த நடிகையை எல்லா சம்பளமும் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு அனுப்பினார். அந்த நடிகையும் சந்தோஷமாக வாங்கி கொண்டு புறப்பட்டார். அந்த நடிகை தான் எஸ். வரலட்சுமி. நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தில் ஆண் குரலில் ஜேசுதாஸ் பாடிய பாடலை விட நம் மனதுக்கு நெருக்கமாக வந்து உட்கார்ந்து இன்று வரை இடம் பிடித்தது அந்த பாடல். இன்று வரை அந்த படத்தை கற்பனையில் ஓடவிட்டால் இன்றும் எம்ஜிஆர் அம்மாவே பாடுமாறு போல் ஒரு தாய்மை உணர்வை அந்த பாடல் உண்டு பண்ணும். அந்த பாட்டுக்கு சொந்தக்கார குயில் எஸ். வரலட்சுமி. சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் இளவரசியான அஞ்சலி தேவியை எம்ஜிஆர் விரும்புவார். எம்ஜிஆரும் அவரை விரும்புவார். ஆனால் எஸ். வரலட்சுமிக்கு எம்ஜிஆர் மீது ஆசை, அவரை அடைய வேண்டும் என்று பேராசை. இதனால் படத்தில் வில்லன் PS பீரப்பா கூட சேர்ந்து இளவரசி அஞ்சலி தேவியை கடத்தி கொண்டு போய்விட சொல்லி எஸ். வரலட்சுமி இளவரசியாக நடிப்பார். அந்த காட்சிகள் அவ்வளவு அருமையாக இருக்கும். வில்லியாக மிரட்டியிருப்பார். இந்த படத்தில் இவர் ஒப்பந்தம் செய்யப்படும் பொழுது எம்ஜிஆருக்கு நீங்கள் தான் ஜோடி என்று இயக்குனர் கூறியிருக்கிறார். அதை நம்பி ஆசையாக நடிக்க வந்தவருக்கு எம்ஜிஆர் ஜோடிதான், ஆனால் வில்லியாக நடிக்க வேண்டியதாக போயிற்று. இருந்தாலும் பரவாயில்லை, எம்ஜிஆருடன் நடித்தோமே என்று சந்தோஷப்பட்டு கொண்டதாக அன்றைய நாளில் ஒரு பத்திரிகை செய்தியில் பேட்டியாக கூறியிருக்கிறார். எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து நடிக்க வேண்டும் என்பது எல்லா நடிகைகளுக்கும் ஒரு கனவு. அதே போலதான் இவருக்கும் இருந்திருக்கிறது. அந்த வாய்ப்பு அஞ்சலி தேவி தட்டி கொண்டு சென்று விட்டார். மாட்டுக்கார வேலன் படத்தில் வேலனுக்கு மாமியாராக ஜெயலலிதாவின் அம்மாவாக அற்புதமாக நடித்திருப்பார். தன் கணவர் V.K. ராமசாமி இறந்து விட்டதாக பொய் சொல்லி குங்கும பொட்டோடு எல்லோரையும் சந்திக்கும் பொழுது அவர் படும் சங்கடம், அவரின் அந்த நடிப்பு ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தது. அடிமை பெண் படத்தில் எம்ஜிஆருக்கு அம்மாவாக யாரை போடலாம் என்ற பரிசீலனை இவர் பெயரும் இருந்தது என்பது செய்தி. அதன் பிறகுதான் பண்டரிபாய் அம்மாவாக நடிக்க வைத்தார்கள். இப்படி மக்கள் திலகம் எம்ஜிஆர் படங்களில் மட்டுமல்ல, கந்தன் கருணை, வீரபாண்டிய கட்டபொம்மன், ராஜராஜ சோழன், பூவா தலையா, குணா போன்ற படங்களில் எல்லாம் எஸ். வரலட்சுமியின் நடிப்புக்கு தனி இடம் உண்டு. இன்னொரு நடிகையை அந்த பாத்திரங்களில் பொருத்தி பார்க்க முடியாத சிறப்பை படங்களில் தந்திருப்பார் இவர். கந்தன் கருணை படத்தில் வரும் வெள்ளிமலை மன்னவா பாடலை பக்தி ரசம் கனிய கொடுத்திருக்கும் அதே வரலட்சுமி பின்னாளில் குணா படத்தில் நடித்ததோடு பாடலும் பாடியிருக்கிறார். சினிமாவின் ஆரம்ப காலங்களில் தெலுங்கு மற்றும் கன்னட நடிகைகளின் ஆதிக்கம் இருந்தது. சில ஆந்திரா நடிகைகள் இருந்தாலும் அவர்கள் தமிழில் அறிமுகமாகி இங்கேயே நடித்து வந்தார்கள். சாவித்ரி, தேவிகா உட்பட எஸ். வரலட்சுமிக்கு தமிழில் தனி ரசிகர் வட்டம் இருந்தது. அவரது தெலுங்கு படங்கள் டப் செய்யப்பட்டு இங்கு வெளியிடப்பட்டால் அதற்கென்று தனி ரசிகர்கள் இருந்தார்கள். எஸ். வரலட்சுமி ஆடல் பாடல் கலைகளில் வல்லவர் இருந்தார். நடிகை எஸ். வரலட்சுமி கவிஞர் கண்ணதாசனின் அண்ணனும் தென்னிந்திய திரைப்பட சங்கத்தின் அப்போதைய தலைவரான A.L. சீனிவாசனின் 2வது மனைவிதான் வரலட்சுமி. மகாதேவி, சிவகங்கை சீமை, வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற படங்களில் நடித்திருந்தாலும் இவருக்கு பூவா தலையா படத்தில் அந்த பணக்கார மாமியார் வேடத்தில் பட்டு சேலை, வைர மூக்குத்தி, அட்டிகை, வளையல்கள் என அனைத்தையும் அணிந்து செட்டில் இருப்பார். அங்கு நிற்கும் அத்தனை பேரின் கண்களும் அவர் மீதுதான் நிலை கொண்டிருக்கும். சுருட்டிவிட்ட கொண்டையை சுற்றி மல்லிகை பூ வைத்து வெற்றிலை பாக்கு போட்ட வாய்ப்போல சிவந்த இதழை திறந்து தமிழ் வசனம் பேசுவார். அவருடைய தாய்மொழியை தெலுங்கு என்றாலும் சரியான தமிழ் உச்சரிப்போடு ஜெயசங்கருடன் மோதும் திமிர்கொண்ட மாமியாராகவும் ஜெமினியின் முன்பு அடக்கமான அன்பான மாமியாராகவும் மாறி மாறி நடிப்பார். நல்ல அற்புதமான நடிப்பு, கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த படம் 100 நாள் ஓடியது. அதற்கு வரலட்சுமி தான் முக்கிய காரணம். அதே போல பணமா பாசமா படத்தில் எஸ். வரலட்சுமி பணக்காரி மாமியாராக நடித்து அப்படம் வெற்றி கண்டது. இவர் ஆரம்பத்தில் MS சுப்புலட்சுமி கதாநாயகியாக நடிக்க இளம் தோழியாக நடித்தார். அவர்கள் நெருங்கிய நண்பர்களானார்கள்.
டி.ஆர். மகாலிங்கத்துடன் சேர்ந்து பரசுராமன் தமிழில் 1940ஆம் வருடத்தில் இத்திரைப்படத்தில் ஒரு இளம் பெண் வேடத்தில் நடித்தார். டி.ஆர். சுந்தரம் தனது பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி படமான 1000 தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணி படத்தில் அவரை ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்க வைத்தார். தலைப்பு வேடத்தில் வி.என். ஜானகி நடித்தார். அப்பொழுது இருவரும் நன்றாக பழகினார்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. மேலும் மகாலிங்கம் வரலட்சுமியும் ஒரு கவர்ச்சிகரமான ஜோடியாக நடித்தனர். டி.ஆர். சுந்தரம் அவரை மீண்டும் போஜன் படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க வைத்தார். 1948ஆம் ஆண்டு கண்டசாலா பலராமையா தயாரித்து இயக்கிய பாலராஜு அவரது முதல் வெற்றி படம். பின்னர் 1953இல் பி.ஏ. சுப்பாராவ் ஷியாமலா என்ற கிளாசிக் தமிழ் திரைப்படத்தில் எம்.கே. தியாகராஜ பாகவதர் உட்பட தெலுங்கு மற்றும் தமிழ் தொழில்களில் உள்ள அனைத்து முன்னணி கதாநாயகருடன் நடித்தார். சிவாஜி கணேசுடன் வீரபாண்டிய கட்டபொம்மன், எம்.ஜி.ஆருடன் சக்கரவர்த்தி திருமகள், மாட்டுக்கார வேலன், நீதிக்கு தலைவணங்கு என படங்களில் நடித்தார். தனது குரலுக்காகவும் பிரபலமானார். மேலும் அவர் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் அவரே பாடல்களை பாடினார். வீரபாண்டிய கட்டபொம்மனில் சிவாஜியின் மனைவியாகவும், பூவா தலையா, சபாலே சமாளி, மாட்டுக்கார வேலன், ராஜராஜ சோழனில் சிவாஜியின் சகோதரி மற்றும் நீதிக்கு தலைவணங்கு ஆகிய படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்ததன் மூலம் தமிழ் திரைப்படங்களில் திறமையான பாடகியாகவும் நடிகையாகவும் விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்றவர். அவரது பிற்கால வாழ்க்கையில் அவர் அம்மா மற்றும் அத்தை வேடங்களில் நடித்தார். இவர் திரைப்பட தயாரிப்பாளர் ஏ.எல். சீனிவாசனை மணந்தார். கவிஞரான கண்ணதாசனின் மூத்த சகோதரர். அவர்களுக்கு நளினி மற்றும் முருகா என்ற 2 குழந்தைகள் இருந்தனர். திருமணத்திற்கு பிறகும் தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமாவில் மூத்த வேடங்களில் தொடர்ந்து நடித்தார். தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களில் பல அழகான பாடல்களை பாடினார். டி.ஆர். மகாலிங்கம், வரலட்சுமி இருவரும் காதலித்தார்கள். டி.ஆர். மகாலிங்கத்துக்கு முதல் மனைவி சாலிகிராமம் வீட்டில் ஒரு பங்களாவில் குடியமர்த்தி வைத்திருந்தார் வரலட்சுமி. காதலித்தது வரலட்சுமியை தனது வீட்டில் மேல் மாடியில் சின்ன வீடாக வைத்திருந்தார். ரசிகர்கள் இவர்களை பார்க்க வரும்பொழுது மேல் மாடியில் நின்று வரலட்சுமியும் டி.ஆர். மகாலிங்கமும் காட்சி தருவார்கள். டி.ஆர். மகாலிங்கம் வரலட்சுமி கதாநாயகியாக்க வேண்டும் என்று 5 படங்கள் தயாரித்தார். இந்த 5 படங்களும் அவருக்கு லாபத்தை கொடுக்கவில்லை. கடன் ஏற்பட்டு மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கும் அளவுக்கு தள்ளப்பட்டார். அதன் பிறகு வரலட்சுமியை விட்டு டி.ஆர். மகாலிங்கம் விலகி போனார். அப்பொழுது தயாரிப்பாளரான கவிஞர் கண்ணதாசனின் அண்ணன் ஏ.எல். சீனிவாசன், வரலட்சுமி இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். சீனிவாசனுக்கு 2வது மனைவியாக வாழ்க்கைப்பட்டார். வாழ்க்கை சக்கரம் யாரை யாருடன் இணைக்கும் என்பது புரியாத புதிராக இன்று வரை இருக்கிறது. எம்.ஜி.ஆர். அவர்களுக்கு சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் வில்லியாக, மாட்டுக்காரன் வேலன் படத்தில் மாமியாராக, நீதிக்கு தலைவணங்கு படத்தில் அம்மாவாக நடித்தவர் வரலட்சுமி. இதனால் எம்.ஜி.ஆர். மதிக்கும் நடிகைகளில் இவரும் ஒருவர். இவரை எங்கு கண்டாலும் கைகூப்பி வணங்கி வரவேற்பார் எம்.ஜி.ஆர். அவர்கள்.